Rise and Shine Legends. This is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum number 17. Find dy by dx of the function y which is equal to e power sin squared x into 2 tan inverse root of 1 minus x by 1 plus x. என்ன கொடுத்திருக்காங்க? y அப்படினு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. நம்மள dy by dx கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை with respect to x differentiate பண்ண சொல்றாங்க. சரியா? So given எடுத்து clear-ஆ எழுதியாச்சு. to find என்னது dy by dx. இந்த ஃபங்க்ஷனை பாருங்க. e பவர்ல இவ்வளோ பெரிய டேர்ம் இருக்கு. சரியா? ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்க போறேன். அப்புறமா என்ன பண்ண போறேன் dy by dx கண்டுபிடிக்க போறேன். இதில் இங்கே பாருங்கள் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். சரியா? நவ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, நான் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா அப்படின்னு போட போகிறேன். சரியா? put x which is equal to cos theta. So x which is equal to cos theta அப்படின்னா theta என்ன இதில் இருந்து cos inverse x. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் xக்கு என்ன பண்ண போகிறேன் cos thetaன்னு போட போகிறேன். அப்படி போடும்பொழுது எனக்கு theta என்னன்னா cos inverse x. ஓகேவா? இப்போ இங்கே சொல்லுங்கள் root of 1 minus cos theta by 1 plus cos theta அப்படின்னு கிடைச்சிரும். கரெக்டாப்பா? trigonometric formulas இருக்கு இல்லையா, சொல்லுங்க. 1 minus cos theta என்னன்னு சொல்லுவோம் 1 minus cos theta which is equal to 2 sin squared theta by 2. கரெக்டாப்பா? ஆனால் அதே மாதிரி 1 plus cos thetaவை நம்ம என்ன சொல்லுவோம் 2 cos squared theta by 2னு சொல்லுவோம். கரெக்டா? இப்போ இதில் 1 மைனஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 sin squared theta by 2னு போட போகிறோம். அதே மாதிரி 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 cos squared theta by 2னு போட போகிறோம். சரியா? சொல்லுங்க. இப்போ root of 1 minus x by 1 plus x which is equal to என்ன ஆகிடும் root of 1 minus cos thetaக்கு பதிலாக என்ன போட போகிறோம் 2 sin squared theta by 2 போட போகிறோம். அண்ட் இதுக்கு பதிலாக என்ன போடுறோம் 2 cos squared theta by 2 போடுறோம். இப்போ இதில் நமக்கு 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். சரியா? sin squared theta by 2 by cos squared theta by 2 நமக்கு வந்து sin theta by cos theta என்னன்னு தெரியும் tan thetaன்னு தெரியும் இல்லையா, which is equal to root of, இப்போ எப்படி எழுதலாம் நம்ம ஸ்கொயரில் இருக்குது. ஸோ tan ஸ்கொயர் theta by 2ன்னு எழுதிடலாம். சரியாப்பா? இது புரியுதா? இப்போ இதில் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். which is equal to tan pi by 2. எதுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து tan theta by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? இந்த 2 tan inverse ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸை இப்போ எடுத்துக்கலாம். சரியா? இதில் இந்த ரூட் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக tan theta by 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகேவா? 2 tan inverse root of 1 minus x by 1 plus x which is equal to 2 tan inverse, இதுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் tan theta by 2 போட போகிறோம். சரியா? இதில் என்ன ஆகும் நமக்கு இந்த tan inverseம் tanனும் கட் ஆகிடும். ஓகேவா? which is equal to 2 into theta by 2ன்னு கிடைக்கும். சரியா? இப்போ இதில் நம்ம இந்த 2 into 2 கேன்சல் பண்ணிடலாம். which is equal to என்னது நமக்கு தீட்டா. ஸ்டார்டிங்லேயே நம்ம என்ன பண்ணோம்
தீட்டாவோட வேல்யூ வந்து காஸ் இன்வர்ஸ் எக்ஸு எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. அப்போ 2 tan இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கிளியராக புரியுது அப்போ இது வரைக்கும்? இதுதானே நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனு. இதில் என்ன பண்ண போகிறோம், 2 tan இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ்க்கு பதிலாக காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் சைன் ஸ்கொயர்டு எக்ஸு இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. ஓகேவா, இதான் நம்மளுடைய ஒய். இப்போ இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா, இதில் பாருங்கள் எப்படி இருக்குது இது யூவி. ஏன்னா நமக்கு இதில் என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போது டிஒய் பை டிஎக்ஸ்னு வந்துடும் இங்கே. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்கள், எந்த ஃபார்மில் இருக்குது, இ பவர் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. சரியா, அப்போது டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் தான். கரெக்டாக? அப்போ என்னடா எனக்கு இங்கே இ பவர் இதுதான் எக்ஸு, ஸோ அப்படியே வந்துடும் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்னு கிடச்சிரும். பட் இதோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், மறுபடி எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்காங்களோ அவங்கள நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். சரியா, அப்போது இது எந்த ஃபார்மில் இருக்குது, யூவி அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. அப்போது யூவி ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், இன்டூவில் தான் பண்ணணும். இங்கே இன்ட்டு போட்டுக்கோங்க, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸை அப்படியே வச்சுக்கோ, ஏன்னா இது என்னது யூ. இப்போ காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் தான் எனக்கு வந்து வி, ஸோ அதை நான் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், அதாவது டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் என்னது மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். கரெக்டாப்பா? இப்போ எனக்கு இங்கே மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதணும். இந்த மைனஸை இங்கே போடும்பொழுது சப்போஸ் இது வேற ஒரு டேர்மாக தெரிஞ்சிச்சுன்னா ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அந்த மைனஸை இங்கே முன்னாடி எழுதிக்கோங்க, ஏன்னா இன்டூவில் தானே இருக்காங்க. சைன் ஸ்கொயர்ட் எக்ஸோட இந்த மைனஸ் 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்டூவில் தான் இருக்காங்க. ஸோ இந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கிட்டு இங்கே 1 பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாது சம்மு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் வி யூ டேஷ். வி வந்து யாருங்க, காஸ் இன்வர்ஸ் எக்ஸு. சரியா, இப்போ யூவை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். யூ யார், சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது, எக்ஸ் பவர் என் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. கரெக்டாப்பா? இங்கே எக்ஸ் யார், சைன் எக்ஸு, பவரில் இருக்க 2 தான் என். ஓகேவா, அப்போது 2 இன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சைன் எக்ஸு பவரில் வந்து 2 மைனஸ் 1 பண்ணுவோம், அது 1 தான். ஸோ சைன் எக்ஸ்னு கிடச்சிரும். அகெயின் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டூவில் எழுதணும். சரியா, ஸோ சைன் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காஸ் எக்ஸ் வரும் இல்லையா. காஸ் எக்ஸும் என்ன ஆகிடுங்க இன்டூ காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்தோம். அவ்வளோதான். ஓகேவா, இது வரைக்கும் கிளியராக புரியுதாப்பா? இதை வந்து நம்ம கீழே கொஞ்சம் தெளிவாக எடுத்து எழுதிக்கலாம். சரியா, இது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. சரியா, கன்ஃபியூஸ் ஆகாமல் கீழே எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா, இப்போ பாருங்கள் ஃபர்தராக இதை எப்படி வந்து நம்ம சிம்ப்ளை பண்ணலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து எனக்கு 2 sin x cos xன்னு இருக்குது. என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும், trigonometric ஃபார்முலா sin 2a which is equal to 2 sin a cos a இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலா இது இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 sin 2 ஏக்கு பதில் என்ன எழுதலாம், இங்கே எக்ஸ் தான் இருக்குது, sin 2x இதை மாற்றி எழுதிக்கலாம். சரியா, அண்ட் இங்கே 1 இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மேலே நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா, ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இ பவர் சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு
காஸ் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்றவங்க யார், அதை வந்து நீங்கள் எழுதணும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை சிம்ப்ளை பண்ணிட்டு வரோம். dy by dx which is equal to e power sin squared x into cos inverse x. இங்கே என்னாகும், நமக்கு மைனஸ் sin squared x by root of 1 minus x squareனு வந்துடும், மல்டிப்ளை ஆகிடும். இங்கே ப்ளஸ் இந்த 2 sin x cos x என்ன மாறிடும்னு சொன்னேன், sin 2x மாறிடும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ வந்து எனக்கு cos inverse x into sin 2x அப்படின்னு கிடச்சிரும். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதான் பாசிட்டிவ் டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இதை முன்னாடி எழுதிக்க போகிறேன், நெகட்டிவ் டேர்மை பின்னாடி எழுதிக்க போகிறேன். ஓகேவா? இப்போது e பவர் sin squared x into cos inverse x into cos inverse x sin 2x minus sin squared x by root of 1 minus x squared. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய dy by dx. அண்ட் இது வந்து நம்மளுடைய y தான், நம்ம கொடுத்துருந்தாங்க இல்லையா ஃபங்க்ஷனு, அதுதான் இது. பாருங்கள், இது நம்மளுடைய y 2 tan inverse root of 1 minus x by 1 plus x தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி cos inverse xன்னு மாற்றிருக்கோம். இது என்னதான் நமக்கு y தான். ஸோ y which is equal to e power sin squared x into cos inverse x. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த y அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியா? நீங்கள் இதோடையே வந்து ஸ்டாப் பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட் தான். இல்லை என்ன பண்ணணும், dy by dx which is equal to y into cos inverse x into sin 2x minus sin squared x by root of 1 minus x squared எழுதணும். சரியா? புரியுதாப்பா சம்ம? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.